பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஜெர்மன் நாட்டிலே ஒரு ஏழையான விவசாய குடும்பம் ஒன்று இருந்தது. அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். சில காலங்களுக்கு பின்பு அந்த பெற்றோர்கள் மரித்து போனார்கள். அந்த சிறுவன் அனாதையாக்கப்பட்டான். ஆனால் அவனிடத்தில் ஒரு திறமை இருந்தது. தன்னிடத்தில் இருக்கிற கிட்டாரை எடுத்து அவன் வாசிக்கிற வழக்கமுள்ளவனாயிருந்தான். ஒரு முறை தன் கிட்டாரை எடுத்துக்கொண்டு தெரு ஓரங்களிலே அவன் வாசித்து கொண்டிருப்பதை பார்த்த ஒரு பணக்கார குடும்பம் ஒன்று அந்த மகனிடத்தில் போய், நீ யாரப்பா, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றெல்லாம் விசாரித்தார்கள். அப்போது அவன் நிலைமையை எடுத்து சொன்னான். எனக்கு தனக்கு பெற்றோர் இருந்ததாகவும் அவர்கள் இறந்து போய்விட்டதாகவும் தன் அனாதையாக்கப்பட்டதாகவும் அவன் போய் சொன்னான். உடனே அந்த பணக்கார குடும்பத்தினர் அவனை தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டு அவனை தன் சொந்த மகனாக வளர்க்க ஆரம்பித்தார்கள். அவர்தான் பின் நாட்களிலே மார்ட்டின் லூத்தர் கிங், சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கக்கூடிய மார்ட்டின் லூத்தர் கிங்காக அவர் மாற்றப்பட்டார். ஆம், தேவன் இன்றைக்கு நம்மளோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்மளிடத்தில் இருக்கிற திறமைகளை நாம் தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். அது எப்பேற்பட்ட திறமைகளாக இருந்தாலும் சரி. எப்படி அந்த சிறுவன் தன்னிடத்திலே கிட்டார் வாசிக்கிற பழக்கம் உள்ளவனாக இருந்து அதை தன்னிடத்திலே மூடி வைக்காமல் அதை வெளியே பிரபலப்படுத்தி அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக காரியங்களை நமக்கு திறமைகளாக கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் அநேகமாய் பாடுவார்கள், அநேகமாய் வேதத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படி என்ன திறமைகளாக இருந்தாலும் அதை தேவனுக்கு நாம் உபயோகப்படுத்தும் போது நிச்சயம் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அநேகருடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி அப்பா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி அப்பா, நீர் எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட எல்லா திறமைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காய், உம்முடைய ராஜ மேன்மைக்காய் எடுத்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.